ஃபவுண்டேஷன் மிக்ஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ஃபுல்லா வந்து தண்ணியில வந்து கரைஞ்சிச்சு. ஓகேவா? ஸோ இதை நம்ம வந்து வாட்டர் ப்ரூஃபா எடுத்துக்க முடியாது. ஏன்னா நம்ம இது போட்டாலே கரைஞ்சிது. அப்போ ஃபேஸ்ல எப்படி நிற்கும்? ஓகேவா? ஃபுல்லா கரைஞ்சிச்சு. அடுத்தது வந்து இது வந்து வாட்டர் ப்ரூஃப்காக போட்டிருக்கோம். ஸோ போட்டோடனே ஃபுல்லா வந்து கரையாம ஒரே இடத்துல தண்ணியும் கிளியரா இருக்கு. அண்ட் தென் அப்படியே நின்றுச்சு. இது வந்து நீங்க வாட்டர் ப்ரூஃபாவும் யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்வெட் ப்ரூஃபாவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஃபவுண்டேஷன் வந்து இந்த ஷீட்ல போட்டிருந்தோம், எஸ்டி லாடர்ல போட்டிருந்தோம். அடுத்தது நார்மல் ஃபவுண்டேஷன் போட்டிருந்தோம். ஸோ நார்மல் ஃபவுண்டேஷன் போடும்போது இந்த ஷீட் ஃபுல்லாவே ஊறிடுச்சு, அதுல இருந்து ஆயில் இதுவாயிடுச்சு. ஸோ இது போடும் போது ஒரு வாட்டர் ப்ரூஃபோ ஒரு ஸ்வெட் ப்ரூஃபோ போடும் போது இதை எந்த இடத்துல போட்டிருக்கோமோ அந்த இடத்துல மட்டும் ஸ்கின் அப்சர்வ் ஆன மாதிரி அப்படியே இருந்துச்சு. ஷீட்டும் ஊறவே இல்லை, அப்படியே தான் இருக்கு. ஓகேவா? இந்த ஷீட்ல ஸோ அப்போ வந்து ஒரு மேக்கப் வந்து வாட்டர் ப்ரூஃபை விட ஸ்வெட் ப்ரூஃப் தான் ரொம்ப 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 முக்கியம். இப்போ மேக்கப் போட்டா நமக்கு வந்து வேர்க்க கூடாது, வேர்த்தாலும் மேக்கப் வரக்கூடாது. ஸ்வெட் ஆனது மட்டும்தான் வரணும் தவிர மேக்கப் வரும். அப்போ அந்த அளவுக்கு நம்ம பிராண்டட் குவாலிட்டியா ப்ராடக்ட் அப்சர்வ் பண்ணி பண்ணோம் அப்படின்னா நல்லா ஸ்கின்ல செட் ஆயிடும்.